நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். और किसी बात का चिंता आप ना करें और सारे काम जो करना है आपको उसमें आगे बढ़ते चलिए, वो आपका सहायता करेगा। ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். तो प्रतिदिन परमेश्वर हमारे साथ बातें करता हुआ रहता है। நீங்கள் அவருடைய சத்தத்தை காலைதோறும் கேட்கிறீர்கள். और आप प्रतिदिन सवेरे उसकी आवाज को सुनते हो। உங்க வாழ்க்கையை அவர் நடத்துவதற்கு தம்முடைய வார்த்தையை அவர் உங்களுக்கு நேராக அனுப்புகிற தேவன். आपके जीवन को चलाने के लिए अपने वचन को जो आपकी ओर वो भेजता है। இந்த காலை நேரத்திலும் அவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். तो आज के सवेरे के वक्त जो है उसके आवाज आपके जीवन को चलाने के लिए अपने आप को आप समर्पण करें। இந்த உலகத்தை எத்தனையோ விதமான காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. और इस संसार को जो बहुत प्रकार के जो काम है जो गुलाम बना दिया है। இந்த உலகம் முழுவதும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. और ये पूरे संसार जो है गुलाम यानी कि दासवान में पड़ा हुआ है। ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொன்னார். और प्रभु यीशु ने कहा कि ये जो संसार है दुष्टता में पड़ा है। இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ பிசாசுக்குள்ள இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ये दुष्टता में संसार पड़ा है, ये बात जब आती है कई लोग ये समझ जाते हैं कि ये संसार जो शैतान के हाथों में पड़ा हुआ है, ऐसे समझ जाते हैं। இந்த உலகம் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் கிடக்கிறது. और ये संसार जो है कई प्रकार की दासवान में पड़ा हुआ है। மனிதர்கள் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் விழுந்து கிடக்கிறார்கள் அப்படின்றதுதான் அது அதிகமா மீன் பண்ணுது. तो मानव जाति जो कई प्रकार के दासवान में पड़े हैं, यही उसका अर्थ है। பிசாசு இயேசுவினிடத்திலே சொன்னான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யாருக்கு வேணாலும் இதை கொடுப்பேன்னு சொன்னான் பிசாசு இயேசுவை பார்த்து. और शैतान ने यीशु को देखकर कहा कि ये तमाम चीजें मुझे दिया गया है, मैं जिसे चाहूं उसे दे सकता हूं, ऐसे उसने कहा। இதையெல்லாம் அவன் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை அவன் சொன்னதுனால எல்லாம் அவனோடது அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அவன் எதையுமே படைக்கல, அவன் எதையும் சிருஷ்டிக்கலைங்க. यहाँ देखिए शैतान ऐसा कहा, मैं जिसे चाहूं उसे दे सकता हूं। ऐसे इन बातों को कहने पर जो आप या ना समझे कि सब कुछ शैतान का है। शैतान कुछ बनाया नहीं, शैतान कुछ सृष्टि नहीं किया है। சர்வத்துக்கும் வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि आकाश उसका 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 सिंहासन है और पृथ्वी उसके पांव तले है। கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि राजा परमेश्वर राजा है, इसलिए नहीं हिलेगा, वो ऐसे बना रहेगा कहता है। சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று கொலோசையர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. और कोलोस्से के पुस्तक पहला अध्याय में कहता है सब कुछ उसमें स्थिर है। வானமும் பூமியும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि आकाश और पृथ्वी दोनों परमेश्वर का है, ऐसे पवित्र शास्त्र कहता है। அதனால நீங்க ஒரு நாளும் பிசாச ஒரு பெரிய ஒரு விஷயமா தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. அவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மனித இனத்துக்குள் நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கிறது, மனிதனை நான் அடிமையாக்கி வைத்திருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களை அவர்கள் மேல் ஆளுகையை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். तो इसलिए आप इन बातों को लेकर ना डरे, क्योंकि शैतान जो बात कहता है कि मनुष्य के अंदर बहुत सारे दासवानपन है,
मैं इसी दासवानपन को लेकर मैं उन्हें दास बना सकता हूं, ऐसे कहता है। சோ இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். तो इसलिए आज के सवेरे पर इन बातों का आप ना भूले। परमेश्वर जो है शासन करता है, वो राजा है, इन बातों का आप ना भूले। மனித இனம் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. பலவிதமான தவறான புரிதல்களுக்குள் இருக்கிறது. மனித இனத்தினுடைய எண்ணங்கள் பூமிக்குரியவைகளாக இருந்து மனிதன் பூமிக்குரியவனாக இருக்கிறதுனால அதை சொல்றான் பிசாசு. எல்லாரும் எனக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்றான். और शैतान या ये बात इसलिए कहता है कि लोग मेरा दास है, इसलिए कहता है क्योंकि मानव जाति जो उनका समझ जो गलत है, उसका समझ यहीं पर खत्म हो जाता है। इस पृथ्वी के सोच विचार पर ही उनके समझ है। इसलिए शैतान कहता है कि मनुष्य मेरा दास है। யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து உண்டானவன், நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். और योना लिखित सुसमाचार 8वां अध्याय में यीशु मसीह कहता है कि मैं तो स्वर्ग का हूं, परंतु आप तो इस पृथ्वी का हो, ऐसे कहता है। நான் மேலிருந்து உண்டானவன், நீங்களோ கீழிருந்து உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். और यीशु कहता है कि मैं तो, मेरा सृष्टि तो स्वर्ग से हुआ है, परंतु आपका सृष्टि इस पृथ्वी से हुआ है, ऐसे कहता है। நான் மேலிருந்து உண்டானவன் அப்படின்னா நான் मैं ऊपर का हूं, आप नीचे के हैं, அவ்வளவுதான். நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் கீழ் இருக்கிறவர்கள். அப்போ मैं ऊपर का हूं, आप नीचे के हैं. बस मैं ऊपर का हूं, अब आप नीचे को, ऐसा कहता है। அப்ப கீழ இருந்து அப்படின்றது மேல கீழன்னு உடனே நம்மளுங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. மேல இது கீழ, வானம் பூமி இப்படி புரிஞ்சு, இப்படி இல்ல. நான் மேலிருந்து உண்டானவன்னா அவருக்குள் இருக்கிற ஆத்துமா ஆவி, அது முழுக்க முழுக்க அவருக்குள் இருந்த ஞானம், அவருக்குள் இருந்த அறிவு, அவருக்குள் இருந்த பிரகாசம், வானத்துக்குரியவருடைய ஞானத்தால் நிரம்பி இருந்தார். நாமோ பூமிக்குரிய சிந்தனைகளால நிரம்பி இருந்தோங்கிறது தான் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார். और यीशु मसीह जो यूहन्ना लिखित सुसमाचार 8वां अध्याय में कहता है कि मैं ऊपर का मतलब यह है कि ऊपर का सोच और ऊपर का ज्ञान, ऊपर का बुद्धि से भरा हूं, परंतु आप इस पृथ्वी का बुद्धि और ज्ञान से भरे हुए हैं, इस पृथ्वी के समझ से भरे हुए हैं, ऐसे कहता है। நீங்கள் பூமிக்குரிய குணங்களால் நிரம்பி இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்குரிய சிந்தனைகளால் நிரம்பி இருக்கிறீர்கள், நீர் மண்ணானவன் போல சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னார். और वो कहता है कि आप इस पृथ्वी के तो सोच विचारों से भरे हुए, इस पृथ्वी के ज्ञान और बुद्धि से भरे हुए हैं, और आप इस मिट्टी के सोच विचार से भरे हुए हैं, ऐसे कहता है। क्योंकि आप मिट्टी है, इस मिट्टी की बातों को सोचते हो। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வானத்துக்குரியவர்கள் போல சிந்திக்கிற தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். आप मसीह के भीतर है, ये बात अगर हम कहते हैं तो इन बातों का समझना बहुत जरूरी है कि आप जो स्वर्ग के बातों को समझना है, स्वर्ग के सोच विचार आपके अंदर होना है। நீங்கள் வானத்துக்குரியவர்கள் போல சிந்திக்கணும், பூமிக்குரியவர்கள் போல சிந்திக்க கூடாது. आप जो है स्वर्ग के व्यक्ति के समान जो है आपका सोच और आपका विचार होना चाहिए। வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि मसीह जो है ये कलीसिया का सर है, कहता है। அப்ப தலை வானத்துக்குரியது அப்படின்னா அப்ப சரீரம் எப்படி பூமிக்குரியதா இருக்க முடியும்? தலை அதுதானே சரீரமும், அப்பதானே இது ரெண்டும் ஒன்னா இருக்க முடியும். अगर सर अगर आकाश का है तो ये पृथ्वी कैसा, ये शरीर कैसा पृथ्वी के, माफ करे, सर अगर आकाश का है तो ये शरीर पृथ्वी का कैसा हो सकता है? தலை மனுஷனோடதும் உடம்பு நாயோடதையும் சேர்த்து வச்சா அழகா இருக்குமா பாக்குறதுக்கு? உடம்பு சேருமா? முதல்ல இத அதோட மேட்ச் பண்ணி வச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? यहाँ देखिए, अगर सर अगर कुत्ता का होगा
और शरीर इंसान का होगा। अगर ये दोनों को हम दोनों को जोड़ने पर अच्छा लगेगा, या ये देखिए जुड़ भी नहीं जुड़ सकता है, நீங்க ஏத்துக்கொள்ளுவீங்களா அத? या आप स्वीकार कर सकते हैं? அப்ப தலை என்ன ஒரு இதுவா இருக்குதோ, அதேதான் சரீரமும். சரீரம் அதோடு கூட இணைந்ததா இருக்கணும். இந்த தலை இந்த यहाँ देख, சரீரத்தோடு இணைந்தது. तो सर जैसा है वैसा ही होना चाहिए। सर जो है शरीर से जुड़ा हुआ है। ம். அப்ப தலை வந்து வானத்துக்குரியவர் அப்படின்னா, சபையாகிய நீங்களும் நானும் நம்ம தான் சபை. அப்ப நம்ம எப்படி பூமிக்குரியவர்களா பேச முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற மற்ற சாதாரண மனிதனை போல எப்படி இருக்க முடியும்? यहाँ देखिए, अगर आपका सर जो है प्रभु यीशु है, तो आप जो है कलीसिया है, तो आप कैसे इस संसार के लोगों के समान बातें कर सकते हैं? நீங்க எப்படி அவங்கள போல சிந்திக்க முடியும்? आप कैसे ये संसार के लोगों के समान सोच सकते हैं? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் இன்னமும் மனுஷ மார்க்கமா இருக்கிறீங்களே, நீங்க இன்னும் மனுஷன மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாதாரண மனுஷங்க எப்படி பேசுவாங்க, சிந்திப்பாங்க, நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி பொறாமை வரும், பெருமை வரும், ஒரு ஆள் முன்னேறி போனா அவனை பார்த்து எப்படி எரிச்சல் அடைவாங்க, இதெல்லாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கே. நீங்க இன்னும் மனுஷன மாதிரியே இருக்கியே, நீ மனுஷனாவே இருக்கியே அப்படின்றார். इसलिए पौलुस कहता है कि तुम एक साधारण से व्यक्ति के समान कैसे हो सकते हो? वो साधारण से व्यक्ति के अंदर जलन होगा, घमंड होगा, क्रोध होगा, हिंसा होगा। वो वैसे आप कैसे हो सकते हो? आप तो स्वर्ग के हैं। आप एक साधारण के व्यक्ति के समान कैसे आपके अंदर ये स्वभाव है? ऐसे पौलुस पूछता है। வானத்துக்குரிய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உடையவன் தான் குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर का पवित्र शास्त्र यह कहता है कि स्वर्ग के जो स्वभाव है, वो स्वभाव को जो है इस पृथ्वी में प्रकट करने वाला ही है। ஹுயோஸ், கடந்த நாட்களிலே நம்ம இதை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இந்த ஹுயோஸினுடைய தன்மை என்ன அப்படின்னா, வானத்துக்குரிய தன்மையை அவர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களுக்கு பெயர் தான் ஹுயோஸ். यहाँ देखिए, पिछले दिनों से जो हम क्यूयोस के बारे में जो है लगातार देखते हुए आ रहे हैं। जो आकाश की बातों में जीवन को जो बिताते हैं, वही है क्यूयोस। சோ அப்ப நீங்க ஒரு ஹுயோஸா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தன்மை வந்து முழுக்க முழுக்க பிதாவை இந்த உலகத்திலே நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். यहाँ देखिए, अगर क्यूयोस है, तो आपका सोच, आपका विचार, आपकी स्वभाव जो है क्यूयोस को जो है इस पृथ्वी में जो है वो प्रकट करेगा, यानी कि दिखाएगा।